ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆரியில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு 2 கலரில் த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆரஞ்சு கலரில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி மறுபடியும் ஒரு செயின் போட்டிருக்கேன். அந்த நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஒரு செயினுக்கு உள்ளர குத்தி அடுத்த செயினுக்கு உள்ளர போடுறது தான் டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டே ஒரு செயின் போட்டுடுறோம். மறுபடியும் இன்னொரு நூல் எடுத்து அந்த செயின்குள்ளர வச்சு எண்ட்லேருந்து குத்திட்டு அந்த செயினோட மிடில் இடையில கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்ட செயினில் மிடில் குத்தி எடுத்துகிட்டே போகிறோம். அப்போ வந்து 2 கலரில் வந்து த்ரெட்டு வந்து அழகாக வந்து டபுள் செயின் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகேவா? நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் போடுறோம். அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம போட்ட செயின்குள்ளரையே அடுத்தடுத்த செயினை ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம், அதுக்கு அடுத்து இன்னொரு செயின்குள்ளே குத்துறோம், அது வெளியே எடுக்கிறோம். அதே தான் ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே குத்தி நெக்ஸ்ட்டு இருக்கிற செயினுக்கு ஒரு குட்டி செயின் போடுறோம். அந்த மாதிரி தொடர்ந்து செயின் போட்டுகிட்டே வரப்போ வந்து டபுள் செயின் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நூலை இழுக்காமல் ஃப்ரீயாக மட்டும் பண்ணுங்கள், அது நல்லாவே ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு அந்த டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கீழே மட்டும் நூலை டைட்டாக இழுக்காதீங்க. நீங்கள் கீழே நூலை டைட்டாக இழுக்க வந்து அந்த தையலோட ஃபினிஷிங் வந்து தெரியாமல் போயிடும். ஓகேவா? துணியில் வந்து அப்புறம் சுருக்கமும் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதே மாதிரி ஊசியையும் ரொம்ப உள்ளே இறக்காதீங்க. உள்ளே இறக்காமல் கொஞ்சமாக உள்ளே இறக்குனீங்கன்னா துணியும் கொஞ்சம் ஹோல்ஸ் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நமக்கு போட்ட செயின்குள்ளே மிடிலில் கொடுத்து எடுத்து அடுத்த செயின் மிடிலில் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்த செயின் இன்னொரு செயினோட மிடிலில் கொடுக்குறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு செயின்குள்ளே தான் இன்னொரு செயின் நம்ம போடுறோம். அப்போ ஒரு செயின்குள்ளே இன்னொரு செயின் போடுறது வந்து பார்க்கவும் அழகாக வரும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அவுட்லைனாக பார்டர் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த செயின். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளவுஸில் வந்து அவுட்லைன் கொடுக்குறப்போ அது வந்து நீட்டாகவும் லுக்காகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.